ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஆர்டி ஸ்கூல் லிஸ்ட் அப்படின்னு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வீட்டுக்கிட்ட ஒரு 4-5 ஸ்கூல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஸ்கூலில் ஆர்டி இருக்கா இல்லையா அப்படின்ட்டு நம்மளுக்கு தெரியாது. அது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒன்று வந்து ஆன்லைனில் இன்றைக்கி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, ஆர்டி லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க, அதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இல்லைன்னா நம்ம வீட்டுக்கிட்ட இருக்க ஸ்கூலுக்கு டைரெக்டாக போய் பார்த்தோம்னா அந்த ஸ்கூலில் ஆர்டி இருக்குது அப்படின்னா அந்த ஸ்கூலில் எத்தனை சீட் இருக்குது, அந்த ஸ்கூலில் ஆர்டி இருக்கா இல்லையா, என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவை அப்படின்ட்டு நோட்டீஸ் போர்டில் ஒட்டியிருப்பாங்க. அதை போய் பார்த்திங்கன்னா எந்த ஸ்கூலில் இருக்குது இல்லை அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். எனக்கு நேராக போய் பார்க்குறதுக்கு டைம் இல்லை, எனக்கு ஆஃபீஸ் இருக்குது அப்படின்றவங்க ஆன்லைன்லேயே கூட பார்த்துக்கலாம். அது எப்படி பார்க்குறதுன்னு சொல்கிறேன். இப்போது ஆர்டி ஸ்கூல் லிஸ்ட் எப்படி பார்க்குறதுன்னு பார்த்தீங்கன்னா, கூகுளில் போய்ட்டு அங்கே ஆர்டின்னு டைப் பண்ணுங்கள், ஓப்பன் ஆகும். அதில் இந்த ப்ளூ கலரில் ஆர்டி இருக்குது பார்த்தீங்களா, அது கிளிக் பண்ணிங்கன்னா உள்ள ஆர்டி வெப்சைட்குள்ளே போகும். இப்போ பார்த்திங்கன்னா வியூ ஸ்கூல் லிஸ்ட் அப்படின்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். எந்தெந்த டிஸ்ட்ரிக்கு காமிக்கும், அப்புறம் எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் எத்தனை ஸ்கூல் இருக்குது அப்படின்னு காமிக்கும். பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன டிஸ்ட்ரிக்கோ அதை கிளிக் பண்ணி பாருங்கள். நான் சென்னை டிஸ்ட்ரிக்கு, அதனால் நான் சென்னை கிளிக் பண்ணி பார்க்குறேன். பார்த்திங்கன்னா சென்னை நார்த்து, அதுக்கப்புறம் கீழே பார்த்திங்கன்னா 1 2 3 4 5 அப்படின்ட்டு ஆரோ இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஈஸ்ட்டு வெஸ்ட்டு சவுத்து எல்லாமே காமிக்கும் சென்னையில். அப்படி உங்களுக்கு இதில் பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இவ்வளோ இருக்கே, அதில் வந்து எங்கள் ஸ்கூல் எப்படின்னு கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியல அப்படின்னு சொன்னிங்கன்னா, இப்போ மேலே சர்ச் அப்படி இருக்குது பார்த்திங்களா, உங்கள் வீட்டுக்கிட்ட ஏதாவது ஒரு ஸ்கூல் எடுத்துக்கோங்க. அந்த ஸ்கூலோட பேர் வந்து டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி அது நீங்கள் ஒரு 2-3 வேர்டு டைப் பண்ணும் போது அந்த ஸ்கூலோட பேர் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த பேரில் இருக்க ஸ்கூல்லாம் காமிக்க ஆரம்பிக்கும், எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் இந்த பேரில் ஸ்கூல் இருக்குது அப்படின்ட்டு. அப்போ வந்து உங்கள் ஸ்கூல் வந்து எந்த ஸ்கூலு அப்படின்ட்டு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஸ்கூலில் எந்த ஸ்டாண்டர்ட்லேருந்து இருக்குது, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து இருக்கா, எல்கேஜிலேருந்து இருக்கா அப்படின்னு காமிக்கும், என்ட்ரி கிளாஸ் அப்படின்ட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்கூல் டைப்பு, கோ எஜுகேஷன், சில ஸ்கூலில் வந்து கேர்ள்ஸ் மட்டும் இருப்பாங்க, சில ஸ்கூலில் வந்து பாய்ஸ் ஸ்கூலாக இருக்கும், சில ஸ்கூல் வந்து கோ எஜுகேஷனாக இருக்கும், அதுவும் ஸ்கூல் டைப்பும் காமிக்கும், ஸ்கூல் நேம் காமிக்கும், யூடிஐசி கோட் காமிக்கும், அப்புறம் வந்து எஜுகேஷன் டிஸ்ட்ரிக்ட் அதுவும் காமிக்கும். ஏரியா கிட்டே இருக்கிற ஸ்கூல் ஆர்டியில் இருக்கா இல்லையா அப்படின்ட்டு நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். எந்த ஸ்கூல் ஆர்டியில் இருக்குது அப்படின்றத நீங்கள் இதில் பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.